இன்னைக்கு ஒவ்வொரு என்ஜிஓ ஃபவுண்டரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னா ஃபண்ட் ரைசிங். ஒரு ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அதை நீண்ட நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிதி ஆதாரம் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோவில் என்ஜிஓக்களுக்கு எப்படி நாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். நான் நிறைய ட்ரஸ்ட் ஃபவுண்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணுவாங்க, 1 வருஷம் அல்லது 2 வருஷம் நல்லாவே வேலை செய்வாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்களுக்கு போதுமான ஃபண்ட் இல்லை, அதனால் எங்களோட ஒர்க்கை நாங்கள் தொடர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பணம் இல்லாதது பிரச்சனை இல்லை, சரியான முறையில் ஃபண்டிங் கேட்க தெரியாதது தான் இங்கே முக்கியமான பிரச்சனை. இப்போ ஃபண்ட் ரைசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம ட்ரஸ்ட் செய்கிற நல்ல வேலைக்கு மற்றவங்ககிட்ட இருந்து, அதாவது பொதுமக்கள்கிட்ட இருந்தோ, அரசாங்ககிட்ட இருந்தோ, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட இருந்தோ அந்த வேலைகளுக்கு போதுமான நிதியை அவங்ககிட்ட இருந்து வாங்குறது தான் ஃபண்ட் ரைசிங். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டோனர்ஸ் தான். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தே ஆரம்பிங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, கூட வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் டோனர்ஸ். இது இவங்ககிட்ட இருந்து ஒரு பணம் வாங்கணும்னா நேரடியாக போய் எங்கள் என்ஜிஓக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த மாதம் ஒரு 30 ஏழை குழந்தைகளுக்கு ஸ்கூல் புக்ஸ் வாங்கி தர போகிறோம், ஸ்கூல் பேக்ஸ் வாங்கி தரலான்னு இருக்கேன், அதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா தேவைப்படுது, அது மாதிரி ஒரு 5 குழந்தைகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு தான் இந்த பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க பணத்தை தருவாங்க. 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டொனேஷன்ஸ், அதாவது CSR ஃபண்டிங். இது இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் தான் என்ஜிஓஸ்க்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டில் 2% சொசைட்டியோட வெல்ஃபேருக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சட்டம் இருக்குது இந்தியாவில். இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட்டில் 2% ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இது என்ஜிஓவுக்கு நல்ல ஒரு ஃபண்டிங் சோர்சஸ். இந்த ஃபண்டிங்கை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நமக்கு பேசிக்காக இருக்க வேண்டிய சர்டிஃபிகேஷன்ஸ் 12A 80G, CSR ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன், வேறு இந்த நம்மளோட ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸு, ஆடிட் ஸ்டேட்மெண்ட்ஸு, ITR ரிப்போர்ட்ஸு, நம்மளோட ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்ஸ், இதெல்லாமே நம்ம தயாராக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன பர்பஸ்க்காக ஃபண்டு தேவைப்படுதோ அந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ்கிட்ட போய் என்ன ப்ரோக்ராமுக்காக நமக்கு ஃபண்டு தேவைப்படுது, அந்த ப்ரோக்ராமை இந்த ஃபண்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அவுட்கம் கொண்டு வருவோம் அப்படின்றது மாதிரி ஒரு ப்ராப்பர் ப்ரப்போசல் ஒன்று ரெடி பண்ணி உங்கள் நியர்பை இருக்கிற கம்பெனிஸை முதல்ல அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் வெறுமனே ஆன்லைனில் பார்த்துட்டு நீங்கள் திருச்சியில் இருப்பீங்க, திருச்சி தஞ்சாவூரில் இருப்பீங்க, ஆன்லைனில் பார்த்துட்டு ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த CSR ஃபண்டு கிடைக்காது. திருச்சி தஞ்சாவூரில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ உங்கள் நியர்பை இருக்கிற ஓரளவுக்கு, ரொம்ப பெரிய கம்பெனிலாம் சொல்ல தேவையில்லை, ஓரளவுக்கு இருக்கிற கம்பெனிஸை பார்த்து அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். அந்தந்த கம்பெனிஸில் இருக்கிற CSR டிபார்ட்மெண்ட் உங்களோட ப்ரொபோசல்ஸ் அனுப்பிட்டு நேரில் விசிட் பண்ணி நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான ஃபண்ட் ரைசிங் மெத்தடு தான். 3வது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், கவர்மெண்ட் ஃபண்டிங். அதாவது அரசாங்கமே பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்களுக்கு சில ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு ஃபண்டிங் எல்லாம் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இந்த 2மே ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு உங்கள் என்ஜிஓ என்ஜிஓ டர்பன் அப்படின்ற போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். என்ஜிஓ டர்பன் அப்படின்ற போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த என்ஜிஓ டர்பன் போர்ட்டல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி, விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ்கீழையும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் அதை என்ஜிஓ டர்பன் போர்ட்டல்லையே பார்த்து அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது சமூக நலத்துறை அப்படின்னு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அவங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்ட்ரேட்லேயும் இருக்கும். அங்கே போய் நீங்கள் நேரடியாகவும் உங்களோட என்ஜிஓ என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏதாவது உங்கள் ப்ரோக்ராம்ஸ் என்ஜிஓவோட கொலாபரேஷன் தேவைப்படும் அப்படின்னு அந்த கலெக்ட்ரேட்டில் அவங்க இது பார்த்தாங்கன்னா உங்களை அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் என்ஜிஓஸ் லெவலில் ஒரு கூட்டமும் அங்கே கலெக்ட்ரேட்டில் நடத்துவாங்க. அதுலேயும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் CSR ஃபண்டுக்கு எப்படி நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் எப்படி ரெடி பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் தான், ப்ரொப்போசல் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் ரெடி பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும், இதுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றது கிளியராக அந்த டாக்குமெண்ட்டில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இந்த ரெண்டுக்குமே சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கும் சரி கவர்மெண்ட் கிராண்ட்டுக்கும் சரி டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், கிளியராகவும் இருக்கணும். 4வது மெத்தட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறது. இன்றைக்கி வந்து ரொம்பவும் பாப்புலராக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கீட்டோ, மிலாப், கிவ் இண்டியா இந்த வெப்சைட்லாம் உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு உங்கள் என்ஜிஓக்கு வந்து கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் யார் வேணுனாலுமே உங்கள் ட்ரஸ்ட்டோட கேம்பெயினை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் ஒரு கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயத்த என்னென்னா அது வந்து வெறும் நம்பராக சொல்லாமல் ஒரு ஸ்டோரி வடிவில் உங்கள் கேம்பெயின் இருக்கணும். உதாரணத்துக்கு 500 குழந்தைகளுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஒரு பர்டிகுலர் ஒரு குழந்தையோட கதையை எடுத்துக்கிட்டு, உதாரணத்துக்கு ராமு அப்படின்ற குழந்தைக்கு 8 வயசு, அவங்க அப்பா வந்து கூலி வேலை செய்கிறாரு, ஒரு 200 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு ஸ்கூல் பேக் வாங்க முடியும், அது கூடவே ஒரு 3 புக்ஸுன்னு வாங்கி தர முடியும். இப்படி அவங்க வந்து அவங்களோட மனசை டச் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டோரி நம்ம நரேட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டொனேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம்பெயின்லேயே எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80G எக்ஸம்ஷனும் கிடைக்கும் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 5வது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் மூலமாக ஃபண்ட்ரைஸ் பண்ணுறது, அதாவது FCRA கிராண்ட் மூலமாக. உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன், யூனிசெஃப், WHO இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் நிறுவனத்துக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம என்ஜிஓக்களுக்கு பெரிய ஃபண்டு வாங்கணும் அப்படின்னா ஆனால் அதுக்கு FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். FCRA அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்க முடியும். இந்த FCRA நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னாலே குறைஞ்சபட்சம் உங்கள் ட்ரஸ்ட்டு அதாவது என்ஜிஓ ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிருக்கணும். அந்த 3 வருஷத்தில் மினிமம் 15 லட்சம் நீங்கள் செலவு பண்ணியிருக்கணும். அதை ஆடிட்டிங்கில் காமிச்சு ITRலாம் ஃபைல் பண்ணியிருக்கணும். FCRA நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஃபாரின் கிராண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி ஃபண்ட்ரைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி சென்னை, இந்த கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு வீக்கெண்டில் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய என்ஜிஓஸாக இருப்பாங்க. கல்ச்சுரல்ஸ் நடத்துறது, சேரிட்டி டின்னர், இந்த மராத்தான் போட்டிகள்லாம் நடத்துவாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துறது மூலமாகவும் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறவங்ககிட்ட வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குறது, அல்லது அந்த ஈவெண்ட்டு இந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்கும்போது உங்களோட நிறுவனத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நீங்கள் என்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே அந்த ஈவெண்ட்டில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது அங்கே இருந்து அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறவங்களுக்கு உங்கள் நிறுவனத்தின் மேலே, உங்கள் என்ஜிஓ மேலே ஒரு நல்ல மதிப்பு வந்து அவங்களும் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் உங்களோட QR கோடு அந்தந்த இடத்துல அந்த ஈவெண்ட் நடக்கிற பிளேஸில் பேமெண்ட்டுக்கான QR கோடு வச்சிட்டிங்கன்னா ஸோ அது மூலமாகவும் அவங்க உங்களுக்கு டொனேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே ஃபண்ட்ரைஸ் மட்டும் பண்ணுறது இல்லை, நீங்கள் என்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை இந்த சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஈவெண்ட் மூலமாக கிடைக்கும். நிறைய நெட்வொர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய கான்டாக்டும் கிடைக்கும். அடுத்த முக்கியமான ஃபண்ட்ரைசிங் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக ஃபண்ட்ரைஸ் பண்ணுறது தான். உங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஆப்பில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் உங்கள் என்ஜிஓ பண்ணுற ஒர்க்கை ரெகுலராக அப்டேட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னலாம் இப்போ ஷேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குளத்தை தூர்வாடுறீங்க அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் போகலை ஆனால் நீங்கள் எடுத்த ஒரு இன்டர்வென்ஷன்னால அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு ஸ்டோரியாக நரேட் பண்ணி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி கஷ்டத்தில் இருந்தாங்க பட் ஆனால் நீங்கள் உங்களோட ஹெல்ப் மூலமாக அவங்க ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து வீடியோ டெஸ்டிமோனி மாதிரி அவங்ககிட்ட ஒரு வீடியோவாக எடுத்து நீங்கள் அதை சோசியல் மீடியாவில் போடலாம். இது வந்து இந்த மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ், வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் சோசியல் மீடியாவில் போடுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்களோட ட்ரஸ்ட்டோட ஒர்க்கை வெளியே சொல்கிறத விடவும் மற்றவங்க உங்களை பற்றி சொல்லும்போது உங்கள் ட்ரஸ்ட்டு மேலே ஒரு நம்பிக்கை, மற்றவங்களுக்கு ஒரு நீங்கள் செய்கிற வேலைக்கு மேலே ஒரு நம்பிக்கை வந்து 100 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அது மூலமாகவும் அந்த வீடியோவை பார்க்குறவங்களோ, சோசியல் மீடியாவில் பார்க்குறவங்க, ஃபேஸ்புக்லேயோ, வாட்ஸ்அப், யூடியூப் எதில் பார்த்தாலும் ஓகே இவங்க நல்ல வேலை செய்கிறாங்க போல இருக்குது, சொசைட்டிக்கு தேவையான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் உங்களுக்கு
டொனேஷன் தருவாங்க. இது ஒரு வகையான ஃபண்ட் ரைசிங் மெத்தட் தான். ஸோ இது எல்லாமே ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான ஒரு என்ஜிஓ வந்து இந்தியாவில் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான இருக்கக்கூடிய சிம்பிளான மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபண்ட் ரைசிங் பண்ணும்போது இண்டிவிஜுவல் டோனர்ஸ் கிட்ட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. கம்பெனிகள்கிட்ட அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ப்ரொப்போசல் எழுதிட்டு போய் அது மூலமாக வித் பட்ஜெட்டோடு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன வேணும் அப்படின்றது. கவர்மெண்ட் ஃபண்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ஜிஓ டர்பனில் முதல்ல என்ரோல் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்லேயே அந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கான ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது அதுலேயே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அங்கேயே அப்ளை பண்ணுங்கள். ஸோ க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேம்பெயினில் நல்லா ஒரு ஸ்டோரியாக சொல்லுங்கள். சிம்பிளாக எங்களுக்கு இது பண்ணுறோம், இதுக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு ஸ்டோரியாக நரேட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேரை ரீச் ஆகும். ஸோ அவங்ககிட்டேருந்தும் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல. அதுக்கு மினிமம் 3 இயர்ஸ் ஆகணும். ஈவெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா, மராத்தான் போட்டிகள் நடத்துகிறீங்க, கல்ச்சுரல்ஸ் போட்டி நடத்துகிறீங்கன்னா அந்த ஈவெண்ட் நடத்துறது மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் ட்ரஸ்ட்டை பற்றின அறிமுகத்தையும் மக்களுக்கு தர்றீங்க. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் தான். நீங்கள் இது எல்லாமே பண்ணினாலும் சோசியல் மீடியாவில் உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த 7 மெத்தடில் இந்த வாரத்தில் நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஒவ்வொரு மெத்தடையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் இண்டிவிஜுவல் டொனேஷனை நம்ம இன்னும் எஃபெக்டிவாக எப்படி பண்ணலாம், சிஎஸ்ஆர் ஃபண்டிங்கை எஃபெக்டிவாக எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கவர்மெண்ட் ஃபண்டிங் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தனித்தனி வீடியோவை இனி நான் போட போகிறேன். இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.